அனைவருக்கும் என் இனிய நமஸ்காரம், வணக்கம். இன்று நாம் பார்க்க போவது சுந்தரகாண்டம் என்றால் என்ன? அதை படிப்பதால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் தான் என்ன? பார்க்கலாமா? கவி சக்கரவர்த்தி கம்பர் ராமாயண காவியத்தை 10,500 பாடல்களில் படைத்தார். அதில் 6 காண்டங்கள் என்று பிரிக்கப்பட்டது. அது என்னென்ன அப்படின்னா, பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டங்கள் என்று ஆகும். அவற்றில் சுந்தர காண்டத்திற்கு தனி சிறப்பு உண்டு. கோவில் சிறப்பு மிக்கது என்றாலும் கருவறைக்கு எப்படி தனி சிறப்பு உண்டோ அப்படியேதான் இந்த ராமாயணம் என்னும் கோவிலுக்கு கருவறையாக இருப்பது இந்த சுந்தர காண்டமாகும். சிறையிலிருந்த சீதையும் இதற்கு ஒரு காரணமாக இருக்கிறார். தாயின் வயிற்றில் 10 மாதம் வளர்ந்த பின் உலகிற்கு வரும் குழந்தை போல ராவணனால் சிறைப்படுத்தப்பட்ட சீதை அசோகவனத்தில் 10 மாதம் தவமிருந்து ராமனை அடைந்த வரலாற்றை சொல்வதுதான் இந்த சுந்தரகாண்டம். இந்த சுந்தரகாண்டத்தில் 14 படலங்கள் அமைய பெற்றுள்ளது. அது என்னென்ன அப்படின்னா, கடல் தாவு படலம், ஊர் தேடு படலம், காட்சி படலம், உருக்காட்டு படலம், சூடாமணி படலம், பொழில் இருத்த படலம், கிங்கரர் வதைப்படலம், சம்பு மாலி வதைப்படலம், பஞ்ச சேனாதிபதிகள் வதைப்படலம், அக்குமாரன் வதைப்படலம், பாசப்படலம், பிணி வீட்டு படலம், இலங்கை எரிவூட்டு படலம், திருவடி தொழுத படலம். 1 முதல் 14 வரை படித்தால் அளப்பரிய நன்மை ஏற்படும். கருவுற்ற பெண் சுந்தரகாண்டத்தை தினமும் படிக்க அனுமனைப் போல ஆற்றலும் மதிநுட்பமும் கொண்ட குழந்தை பிறக்கும். நோயுற்றவர்கள் படித்தால் குணமாவதோடு உடல் மனம் வலிமை பெறும். திருமணத்தடை புத்திரதோஷம் உள்ளவர்கள் தினமும் சுந்தரகாண்டம் படித்தால் தடை நீங்கி திருமணம் கைகூடும், குழந்தை பேர் கிட்டும். தொடர்ந்து வரும் துன்பங்கள் விளங்கி இன்ப வாழ்வு அமையும். சிறைப்பட்டது போல அடைப்பட்ட மனநிலையில் இருப்பவர்கள் அதில் இருந்து வெளிப்பட்டு மகிழ்ச்சி காண்பர். வாழ்வில் எந்த தேவைக்காகவும் எந்த விருப்பம் நிறைவேற வேண்டும் என்றும் சுந்தரகாண்டம் தினமும் படிக்கலாம். உதாரணமாக வேலை, வீடு போன்ற தனிப்பட்ட பிரார்த்தனையும் நாம் நிறைவேற்றுவதற்காக இந்த சுந்தரகாண்டத்தை படிக்கலாம். இதற்காக தமிழ் அல்லது சமஸ்கிருதம் ராமாயண புத்தகத்தை நாம் வாங்கி படிக்கலாம். ஒரு நல்ல நாளில் ராமர் பட்டாபிஷேக படம் வைத்து அதற்கு துளசி மாலை சாத்தி விளக்கேற்றி பால், பாயாசம், வடை, பானகம் படைத்து வழிபட வேண்டும். ராமாயண புத்தகத்தின் மீது பூக்கள், சந்தனம், குங்குமம் இட வேண்டும். அருகில் மற்றோர் ஆசனம் அமைத்து அதற்கும் சந்தனம், குங்குமம் இட்டு வழிபட வேண்டும். சுந்தரகாண்டத்தின் நாயகனான ஹனுமனுக்காக இந்த ஆசனம் அமையப்பெற்றது. ஏனெனில் ராமாயணம் ஒலிக்கும் இடத்தில் எல்லாம் ஹனுமன் நேரில் எழுந்தருள்வதாக ஐதீகம். அதன் பின் படலங்களை படித்து தீபார்த்தனை செய்து வேண்டுதலை ஸ்ரீராமரின் திருவடியில் வைக்க நினைத்தது நிறைவேறும். நாமும் இந்த சுந்தரகாண்டம் என்னும் பொக்கிஷத்தை படிப்போம். அனைத்து நன்மைகளையும் பெற்று சிறப்புடன் வாழ்வோம். நன்றி.